விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை வீடு தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. யார் நீங்க? இல்ல ஆபீஸோட எம்டி பார்க்கணும். புதுசா கிளையண்ட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸ்டாஃபா? எம்டி ஒரு மீட்டிங்ல இருக்காரு, இப்போதைக்கு அவரை பார்க்க முடியாது. ஆமா, நீ இந்த ஆபீஸ்க்கு யாரு? நான் மரியாதை தானே பேசுறேன். அப்போ நீங்களும் மரியாதை தானே பேசணும். அது என்ன, நீ வாப்போ. என்னமோ இந்த ஆபீஸ்க்கு நீ தான் ஓனர் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. சரி, ஓகே. ரொம்ப டிலே பண்ணாம நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்குள்ள இருக்கிற எல்லா டேட்டா என்ட்ரிஸும் போட்டு முடிச்சிருங்க. ஓகே மேம். எம்டி சார்கிட்டையும் சிஓ சார்கிட்டையும் ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்றோங்க மேம். நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு அவுட்புட்டும் கணக்கும் கரெக்டா இருக்கணும். டேலி விஷயத்துல ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா அப்புறம் மாமா தேவையில்லாம கோவப்பட்டுருவாரு. இப்பவே சொல்லிட்டேன். இல்ல மேம், அதுல எதுவும் வராது. ஓகே. முதல்ல இந்த ஆபீஸ்க்கு நீ யாரு? நானும் இந்த ஆஃபீஸ்க்கு ஒரு ஸ்டாஃப் தான். ஆனா யாராவது புதுசா உள்ள ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கு வேணும்னாலும் உரிமை இருக்கு. ஓகே, அது ஒரு மனிதாபிநேயத்துல கூட யார் வேணாலும் கேட்கலாம். ஸோ அதுதான் நான் கேட்டேன். எனக்கு இந்த மனிதாபிமானம்லாம் தெரியாது. அதான் நீ இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்க. கண்டிப்பா ஓவரா பண்ணுவா. போய் சாரி கேட்டோம்னா அதுக்கு ஏத்தாப்புல அந்த இடத்துல பிஹேவ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும். முதல்ல போய் சாரி கேட்டுடலாம். ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம். அவ ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பா. நம்ம முன்னாடி அவ கொஞ்சம் ஒரு மாதிரி பேசியிருந்தாலும் தனியா போய் கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பா. ஏன்னா அப்பா அம்மா இல்லாத ஒரு பொண்ணு இல்ல. எல்லா உறவும் இருக்கிற நம்மளுக்கே அடிக்கடி மனசு கஷ்டமா இருக்கு. எந்த உறவுமே இல்லாம அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படும். முதல்ல போய் சாரி கேட்டுடலாம். ஏய், நான் உன்ட்ட ஒன்றும் பேச வரல. நான் எப்படி பாக்குறப்போ ஓ, நீங்க என்ன கொன்னுடுவேன். என்ன இடியட். இவளுக்கு வேற வேலை பழப்பே இல்ல. யாரையாவது எங்கயாவது அடிச்சுக்கிட்டே தெரியறதா வேலை. ராமசாமி, அங்க என்ன பாராக் பார்த்துட்டு இருக்கீங்க? அங்க என்ன ஷோவா காமிச்சிட்டு இருக்காங்க? போய் சட்டை போட்டு வேலைய பாருங்க, போங்க. அடுத்தவங்களுக்கு ஷோ காட்டுறது அவளுக்கு வேலை, போங்க. சாரி மேம். இவ்வளவு திமிரு இத்தனை பேர் இருக்கும்போது ஒரு ஸ்டாஃப் அடிக்கிறா. இருட்டி மவளே. எம்மாடியோ, நான் பண்ண தப்புக்கு நான் சாரி கேட்க போனா இவ எதுக்கு அந்த பையன் அடிக்கிறா? ஐயோ, சகுனமே சரியில்லையே. முதல்ல என்ன ப்ராப்ளம்னு தெரியல. போய் பாப்போம். சரி, ஓகே, நீங்க பாருங்க. நான் அப்புறமா வந்து பேசுறேன். ஓகே, சீக்கிரமா முடிச்சு வைங்க. ஓகே சார். இப்போதைக்கு என்ன அடிச்ச? நான் என்ன பண்ணேன்? ஏன் நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாதா? இல்ல நான் தான் விளக்கு வேற போட்டு காமிக்கணுமா? ஏய், என்ன நான் என்ன பண்ணேன்? சும்மா தேவலா பேசிட்டு இருந்தா அவளதான் பாத்துக்கோ. இங்க பாரு, ஒரு அடியோட விட்டேன்னு அமைதியா போ. இல்லைன்னு வச்சுக்கோ, மூஞ்சி முகரெல்லாம் எட்ட மாறிடும். என்ன போ. ஏய், உனக்கு வேற வேலையே இல்லையா? எரியில அடிச்சுக்கிட்டே தெரியறதா வேலையா? இது ஏன் பிரச்சனை, இது ஏன் ப்ராப்ளம். இதுல வேற யாரும் தலையிடக்கூடாது. ஓ ப்ராப்ளமா? ஆபீஸ்ல இத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்க, ஒரு ஸ்டாஃப் அடிக்கிற என்ன? அம்மா என்னன்னு கேளுங்க மாமா. உங்க மாமா கூட இந்த இடத்துல இருந்திருந்தா அததான் பண்ணிருப்பாரு. என்ன நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற? ஏய், முதல்ல நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசு. நான் என்ன பண்ணேன்? ஏன் நீ என்ன பண்ணேன்னு நான் சொல்லணுமா? சொல்லணுமான்னு கேக்குறேன். நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாது? நீங்க வந்ததுல இருந்து உன் பார்வையை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன ஆரம்பத்திலே தப்பா தான் பட்டுச்சு, ஆனா கடைசியில உன் புத்தியை காமிச்சிட்டு பாத்தியா? அதுக்கு தான் அடிச்சேன். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணாவ? அவன் என்ன பண்ணானோ அதுக்கு தான் அவன் அடிச்சேன். பா, என்னப்பா பார்த்துட்டு இருக்கீங்க? இத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு ஆபீஸோட ஸ்டாஃப் அடிச்சிருக்கா. இன்னும் இன்டர்வியூ வந்தவர இவ்வளவு அசிங்கப்படுத்தி அனுப்புற நம்ம ஆபீஸ்க்கு எப்படிப்பா ஸ்டாஃப்ஸ்லாம் வருவாங்க? மாமா என்னன்னு கேளுங்க. இல்ல ஜனனி, அந்த பொண்ணு அடிச்சதுல தப்பில்ல. மாமா சார், என்ன சார் நீங்களும் பைத்தியமா பேசிட்டு இருக்கீங்க? ஏய், இப்படிதான் வயசுல மூத்தவர பைத்தியம்னு சொல்லுவியா? இன்னும் ரெண்டு வச்சிருவோம் பாத்துக்கோ. என்ன பா, என்னப்பா இவ பண்ணது தப்புங்க, இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப வடிச்சது தப்பே இல்லையா? அந்த பையன் தப்பா நடந்துக்கிட்டா அந்த பொண்ணு அடிக்கதான் செய்வா. என்ன மாமா, என்ன தப்பா நடந்துச்சு நீங்க பாத்தீங்களா? ஆமா மாப்ள, நாங்களுக்குள்ள நின்றுட்டு ரொம்ப நேரமா இவங்க 2 பேர் பேசுறத பார்த்துட்டே தான் இருந்தேன். அப்ப பேசும்போது அந்த பையனோட கண்ணு ஒரு நிலையிலே இல்ல. சொல்ல போனா அந்த பொண்ணோட கண்ணை பார்த்து அந்த பையன் பேசவே இல்லை. சரி, ஓகே, ஏதோ ஆர்கியூ போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியா அந்த பையன் ஒரு தப்பு பண்ணான்.
அதுக்காக தான் அந்த பொண்ணு அடிச்சா. அதனால இது பிரச்சனையே கிடையாது. அந்த பொண்ணு அடிச்சதுலயும் தப்பு இல்ல. இப்ப புரிஞ்சுதா நீ என்ன தப்பு பண்ணனே? உங்களுக்குலாம் ஒரு பொண்ணு சும்மா நின்னுட்டா போதுமே, அங்க அடிக்கிறது இங்க அடிக்கிறது தெரியாம பட்டுச்சுன்னு வேற சொல்லுவீங்க. அதுக்கு பேரு அந்த தெரியாம பண்றதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத என்ன. நான் வேற மாதிரி தெரிஞ்சு பட்டாலும் தெரியாம பட்டாலும் பட்டுன்னு வைப்பேன், பாக்குற இடத்துல வைப்பேன். ஏன்னா நான் வெண்பா. என்ன பயங்கர ஆட்டிடியூட் காமிக்கிறா. அப்படி என்ன பண்ணிருப்பான்? மாமா சொல்றது ஒண்ணுமே புரியல. மாமா கூட இப்படி தானே பண்ணுவாரு. நியாயம் தர்மம்லாம் பார்க்கவே மாட்டாரு. கோவம் வந்தா பட்டுன்னு வச்சிருவாரு. அதே மாதிரி பண்றா. ஒருவேளை மாமாவோட நோய் ஒட்டிக்கிருச்சோ? இப்ப புரியுதா மேடம் எதுக்கு அவர் அடிச்சனே? அதுக்காக எப்படி எல்லாரும் முன்னாடி அடிச்சிரியா? ஜனனி, அந்த இடத்துல நீ இருந்திருந்தாலும் அடிக்கதான் செஞ்சிருப்ப. என்ன, அந்த பொண்ணு பண்ணதுல தப்பு இல்ல. இப்படிப்பட்டவனுக்குலாம் இந்த ஆபீஸ்ல வேலை கிடையாது. மாப்பிள்ள, இந்த கிளைண்ட தூக்கி போட்டுருங்க. டி, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? இப்படித்தான் பொண்ணுங்கிட்ட வந்து மிஸ்பிஹேவியர் பண்ணுவியா? இதுக்குதான் ஆபீஸ் வரியா? இதுக்குதான் படிச்சியா? உன்னையெல்லாம் ஒரு ஆபீஸ்க்கு போனா இன்டர்வியூ எடுக்கணும் அவசியம் கிடையாது. உன் மூஞ்ச பார்த்தாலே உன்னை வெளியே துரத்தி விட்டுருவாங்க. என்ன, ஓ, இந்த ஆபீஸ்ல உனக்கு இடம் கிடையாது. கிளம்பி போயிட்டே இரு. மாமா, அவரை நான் தான் வர சொன்னேன். இப்போ எதுக்கு தேவையில்லாம அனுப்புறீங்க? ஏன் நீங்க மட்டும் இன்டர்வியூ எடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. அவர் இந்த ஆபீஸ்ல வேலை செய்வாரு. ஜனனி, இப்படிப்பட்ட ஒரு பர்சன் இந்த ஆபீஸ்க்கு தேவையா? ஏன் இப்படி பண்ற? முடியாதுப்பா. அது என் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு ஆளு. நான் தான் நம்ம ஆபீஸ்க்கு வர சொன்னேன். வேலை இல்லைன்னு சொன்னாங்க. ஏஎம்டி சார், ரோட்ல பார் பிச்சைக்காரன் கூட எனக்கு வேலை இல்ல வேலை கொடுங்கன்னு சொல்லி வந்து கேட்பான். அதுக்காக அந்த ஆபீஸ்ல இடம் கொடுப்பீங்களா? மாப்பிள்ள, நான் சொல்றேன், அந்த பையன் இந்த ஆபீஸ்க்கு வேணாம். என்ன, நம்ம வேற கிளைண்ட் எடுத்துக்கலாம். அனுப்பி வச்சிருங்க. ஜனனி, சொன்னா கேளு. அப்பா, என்னமோ பண்ணுங்க. பெத்த பொண்ணு ஏன் மேல நம்பிக்கை இல்ல? எவ்வளவு ரோட்ல போறவ ஒருத்தி அடிச்சிட்டு அசிங்கப்படுத்திட்டு இப்போ என்னையும் இந்த இடத்துல டம்மி ஆக்கி விட்டுட்டா. நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? நல்லா இருங்க. சை. பாரு, இந்த ஆபீஸ்ன்னு இல்ல, இந்த ஏரியாக்குள்ள வேற எங்கேயாவது ஆபீஸ்ல நீ இந்த மாதிரி போய் நின்றன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். போ. இந்த ஆபீஸ்ல வேற ஆபீஸ்ல வைக்கிற வேலையை கொடுக்க மாட்டாங்களோ? இந்த மாதிரி ராட்சசி இருக்கிற ஆபீஸ்ல நான் வேலை பார்க்கவே விரும்பல. சை, முடிச்சிட்டல. இதுக்கு நீ கண்டிப்பா பதில் சொல்லணும். சொல்ல வைப்பேன். தம்பி, தப்பு உன் மேல வச்சுட்டு நீ இவ்வளவு பேச வேணாம். என்ன, போ. இடியட். சார் நீங்க இந்த ஆபீஸோட சிஇஓ இவர்தான், என் மாமா, ஜனனியோட அப்பா. ஓ சாரி சார், எனக்கு தெரியல, கோவம் வந்துச்சு, அதான் பட்டுன்னு அடிச்சிட்டேன். எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சார். நான் சப்போர்ட் எல்லாம் பண்ணமா, நீ இவ்வளவு தைரியமா இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நானும் உன்ன மாதிரி தான், தப்புன்னு பட்டா யோசிக்காம பட்டுன்னு வச்சிருவேன். என்ன மாதிரியே இருக்க நீ. ஓகே சார். இப்படிதான் பொண்ணுங்க தைரியமா இருக்கணும். சரியா? சரிங்க சார். சரிங்க மாப்பிள்ள, பாருங்க வந்துடுறேன். சரிங்க மாமா. ஏன் அம்மா சரியான வித்தக்காரியால இருக்கா? என்ன எம்டி சார் அப்படி உறைஞ்சு போய் பாக்குறீங்க? இல்ல, இப்படிதான் படுபட்டுன்னு வச்சிருவியோ? உங்க அத்தை பொண்ணுக்கு விழுந்தப்ப தெரியலையோ? எதுக்கு தேவலாம அவளை எடுத்துக்கிட்டு இருக்க? ஏதாவது பண்ணி அவகிட்ட வம்பளு தரணும், அப்படித்தானே? அந்த பொண்ணு தப்பு பண்ணது பேசினா உங்களுக்கு கோவம் வருது. ஆமா, உங்க அத்தை பொண்ணுல, அதனால அப்படிதான் பேசுவீங்க. ஆனா உங்க அத்தை பொண்ணுக்கும் உங்க மாமனாருக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்ல. அது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். சரி, என்ன யாரையும் தேடி வந்திருக்கீங்க போல, ஏதோ சொல்றதுக்கு? என்ன கரெக்டா சொல்றா? ஒருவேளை நம்ம ரூம்ல எங்கேயாவது சிசிடிவி கேமரா வச்சு பாக்குறாளா? அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. எது? இல்ல, எதுக்கோ பார்க்க வந்திருக்கீங்களா, அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. நானே உங்க ரூமுக்கு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். சரி சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேலையில நல்லா நடக்குதான்னு பார்க்க வந்தேன். ரொம்ப நல்லாவே நடக்குது. இப்படி சிறப்பா நடக்கட்டும். என்ன, நான் வரேன். போங்க போங்க.
என்ன 2 நாளா போனவே காணோம். சரி நீ தான் கூப்பிடல நானா கூப்பிடலான்னு பார்த்தா என்ன போனவே எடுக்க மாட்டேங்கிற. இல்ல வேணும்னு எடுக்காம இல்ல, கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், அதனாலதான். பிஸில என்ன மறந்துடாத என்ன. சரி ஓகே. எல்லாம் கரெக்டா தானே போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எப்படி இருக்கான்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் மன வருத்தமாவும் இருக்கு. என்ன மன வருத்தம், என்னாச்சு, என்ன பண்றான்? இல்ல அவ லைஃப் நல்லா இருக்கணும்னு சில விஷயங்களை நான் பண்ணேன். ஐ மீன் நம்ம பண்ணோம். கடைசியில அதுவே அவன் வாழ்க்கைக்கு வினையா வந்து நிக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அதான் தினம் தினம் குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறான். என்ன நவீன், நான் உனக்கு கொடுத்த வேலையை தாண்டி வேற நிறைய வேலை பார்த்துட்டு இருக்க போல. ஏன் பாசெல்லாம் தடுக்குதா? அவனே பாசம் என்ன உறவு என்னன்னு அவனுக்கே எதுவுமே தெரியாம அவன் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கான். நீ என்ன புதுசா ஒரு பாசத்தை கொண்டு வர? ஐயோ அப்படி கிடையாது. அவன் நல்லா இருக்கணும் தான் நம்ம சில விஷயங்களை செஞ்சோம். ஆனா இப்போ அவன் அதவே பெரிய ஒரு வழியா எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டு இருக்கான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் பார்க்கும்போது கொஞ்சம் பாவமா இருக்குல்ல. இந்த பாவம்லாம் பார்க்க கூடாது என்ன. அவனை எப்படி வச்சிருக்கணுமோ அப்படி வைக்கிறது தான் உன் வேலை என்ன. அவனுக்கே பாசம்னா என்ன உறவுனா என்னன்னு எதுவுமே தெரியக்கூடாது. நீ புதுசா பாசம்லாம் வச்சு அவனுக்கு நீ எதையும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் உனக்கு கொடுத்த வேலையை நீ சிறப்பா செஞ்சா போதும். ஓகே, மற்றபடி தேவையில்லாததெல்லாம் நீ எதையும் பண்ண வேணாம். உண்மைதான். ஆனா ஒரு போதையில இருந்து அவனை வெளியே கொண்டு வர்றதுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணோம். ஆனா அவன் போதையே வாழ்க்கையாவே வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதான் கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, இது என் வேலை தானே, நான் பாத்துக்கிறேன். ஓகே வைங்க, அப்புறமா கூப்பிடுறேன். உன் வருத்தம் எனக்கு புரியுது. ஏன் அது மட்டும்தான் அவனுக்கு போதையா? அதை தாண்டி இந்த உலகத்துல என்னென்னமோ இருக்கு போதையாகிறதுக்கு என்ன. அதுல ஏதாவது ஒண்ணு பண்ணு, தன்னால அடங்கி நம்ம கைக்கு வருவான். ஐ மீன் உன் கைக்கு வருவான் என்ன. வைக்கிறேன், பாய். சார் வா தேஜு. என்ன ஆபீஸ்ல எல்லாம் ஒர்க் முடிஞ்சதா? ஆல் ஃபினிஷ் சார். சார் கிட்ட சைன் வாங்கணும், அதுக்கு தான் வந்தேன். ஓகே ஓகே, உள்ளதா இருக்கான், குடிச்சிட்டு இருக்கான். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. குடிக்காதேன்னு சொன்னா கேட்க மாட்டான், அவன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவான். சரி நீயாவது போய் அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்து. சார் சமாதானப்படுத்தணும்னா? ஏன் இன்னமும் அவனுக்கு புரியல? புரிஞ்சிச்சு சார், இருந்தாலும் பர்மிஷன் ஃபுல்லா வேணும்ல. அந்த பர்மிஷன் உனக்கு எப்போதுமே இருக்கு. அவனை நீ மாத்தினா போதும். போ. அவ்வளவுதானே? இப்ப என் வழிக்கு வருவாரு பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். யாரு? சார் உங்களோட பிஏ சார், தேஜு. தெரியுது. வீட்டில் என்ன பண்ற? ஆஃபீஸில் தானே உனக்கு வேலை. இங்க என்ன? அதுவும் ஏன் ரூம்ல? தெரிஞ்சுட்டே கேக்குறீங்க பாத்தீங்களா? ஒன்றும் இல்லை சார், எல்லா ஃபைல்ஸும் எடுத்து செக் பண்ணிட்டேன். ஒன் டைம் நீங்க சைன் பண்ணீங்கன்னா நான் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சிருவேன். சைன் வாங்குறதுலாம் ஆஃபீஸில் தானே, எதுக்கு வீட்டுக்கு வந்த? நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வருவேன்ல, அங்கே வச்சு சைன் வாங்கிக்கலாம். இப்போ கிளம்பு. ஏன் சார், எங்க பண்ணா என்ன? நீங்க தானே சைன் பண்ண போறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க சைன் பண்ணி கொடுங்க. இங்க பாரு, நான் தான் சொல்றேன்ல, நாளைக்கு நான் ஆஃபீஸில் வந்து சைன் பண்ணுவேன். இப்போ கிளம்பி போ. என்ன சார் நீங்க எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருப்பீங்களா? புரியுங்க, சைன் பண்ணுங்க. சொன்னா கேட்க மாட்டேன்ல, கொடுத்து தொலை. இங்க தானே? ஆமா சார். சார் சார் உங்களை தான். ஏன் சார் இப்படி குடிச்சு குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? இப்படி குடிச்சு உடம்புக்கு எடுத்தீங்கன்னா ஏய் என்ன ஏதோ ட்ரை பண்றேன்னு நல்லாவே தெரியுது. என்ன உன் பாசில சொல்லணும், பச்சையாவே தெரியுது. இங்க பாரு, இதுக்கெல்லாம் வேற எவனாவது இருப்பான் அவங்கிட்ட. சார் இல்ல அது. ஏய் வாய மூடு. என்ன அது இதுன்னு? நான் குடிக்கிறத பத்தி இங்க யாரும் கவலைப்படக்கூடாது என்ன. நானே கவலைப்படல, நீ எதுக்கு கவலைப்படுற? நான் அப்படித்தான் குடிப்பேன். என் உடம்பு என் சரக்கு, நான் குடிச்சுட்டே இருப்பேன். என்னை எப்பனாலையும் மாத்த முடியாது. போடி வெளிய. சார் அதுக்காக இல்ல சார், இப்படி உடம்ப குடிச்சு குடிச்சு கெடுத்துக்கிறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு, நீங்க யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க சார். அதனாலதான் நான் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு. ஒரு ஹெல்ப் தேவையில்ல என்ன. கிளம்பி போயிட்டே இரு. என்ன யாருனாலையும் மாத்த முடியாது. மறுபடியும் சொல்றேன், இப்படி ஒரு எண்ணத்துல இனி இங்க வந்தன் வையே, அவ்வளவுதான் என்ன. இதுக்கு தாண்டி சொல்றேன், பொண்ணுங்கெல்லாம் என் லைஃப்ல நான் வெறுக்கிற ஒரு பார்ட்னர். இங்க பாரு, எனக்குன்னு ஒருத்தி இருக்கணும், இருந்தாகணும், இருப்பான்னா அது அவ மட்டும்தான்.
அவ இடத்த வேற எவ்வளாலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. மைண்ட் இட். இந்த உலகத்துல எனக்குன்னு ஒருத்தி இருந்தானா அது அவ மட்டும்தான். அவ இடத்த யாருனாலையும் பிடிக்க முடியாது. என்ன? போ, வெளியே போ. சாரி சார். மூ. இந்த உலகத்துல பொண்ணா பிறக்கிறது தப்பு போல, அப்படியே பொண்ணா பிறந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த உலகத்துல வாழவே முடியாது போல. இந்த வாழ்க்கை பேசாம சுதந்திரம் வாங்கி கொடுக்காமலே இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு கொடுமையா இருக்கு. கஷ்டப்பட்டு படிச்சு நான் மார்க் வாங்குவேன், என் மார்க்கை யூஸ் பண்ணி ஒருத்தன் என்ன மிஸ்யூஸ் பண்றான். இதை கேட்கறதுக்கு அந்த காலேஜ்ல உள்ள பிரின்சிபலுக்கு கூட ரைட்ஸ் இல்ல. நான் போய் யார்கிட்ட சொல்றது சொல்லுங்க. எனக்கு தெரியல முருகா, நான் போய் யார்கிட்ட சொல்லணும், என்ன பண்ணணும், இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு கூட எனக்கு தெரியல. என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். டாக்டர் என் கரியர், இது மட்டும் வெளியே தெரிஞ்சா என் கரியரே போயிடும். சேம் டைம் என் பிராக்டிகல் மார்க் எனக்கு வேணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம பண்றோம், அதுக்கு பிரயோஜனமே இல்லாம தான் ஒண்ணு போகுது. கொஞ்சம் நெஞ்ச கஷ்டப்படல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அதுக்கான ரிசல்ட் எப்போதுமே 0 மட்டும்தான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பேருக்கனே அக்கா ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. அவங்க வேலைக்காக மட்டும்தான் வந்திருக்கா. அவ மனசுக்குள்ளே 1000 போராட்டம் இருக்கும். அவ வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் அப்படி. இத நம்ம விஷயத்தை சொன்னா அவ ரொம்ப வருத்தப்பட்டுருவா. வேணாம், என்னால என் அக்கா எந்த சூழ்நிலையிலையும் மனவேதனை படக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு என் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். அதான் சரியா வரும். காணலாகுமோ காரிகை கனவு, தீர்க்குமோ கோடையின் நிலவு, தொலைவிலே வெளிச்சம் தனிமையில் உருகும் மனிச்சம், கனவுதான் இதுவும் கலைந்திடும் என நெஞ்சில் தினம் வருதே அச்சம். நீங்க சகானாவோட அம்மா தானே? சித்தி. சரிங்க, ஏதோ ஒன்று அம்மானாலும் சித்தினாலும் ஒன்று தானே. நீங்க எதுக்கு இங்க நடு ரோட்ல உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். சும்மாவா? சும்மா யாராவது உட்காருவாங்களா? உங்களுக்கு என்ன? இங்க பாருங்க, அன்னைக்கு என் குட்டிக்கு நீங்க உதவி பண்ணதுனால அன்னைக்கு தேங்க்ஸ் சொல்லி முடிச்சாச்சு. திரும்ப திரும்ப என்ன நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் என் வேலையை பார்த்துட்டு தான் போவேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா ஒரு பொண்ணு இந்த ராத்திரியில இவ்வளவு மழை பெய்யுது, இப்படி தனியா உட்காந்துருக்கீங்க ரோட்ல. இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்ல. தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு எது கேக்குறேன்? இந்த திமிரு பேச்ச எங்கேயோ கேட்டிருக்கனே. எங்கேயோ இந்த திமிரு பேச்ச நான் கேட்டிருக்கேன். இதே மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்கும் போது ஆப்போசிட்ல இருந்து இப்படிதானே ஒரு பதில் ஒரு ஆள் திறந்து வந்துச்சு. நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனா அது சின்ன வயசுல யார்கிட்ட இருந்தான்னு எனக்கு தெரியல. நீங்க போங்க. ஒரு நிமிஷம், நான் கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு சஹானா ஸ்கூலுக்கு வந்தா நீங்க அவளை பார்க்க போறீங்களா? இங்க பாருங்க அங்கிள், நம்ம பேசிக்கிறது யாருக்கும் தெரிய வேணாம். கொஞ்ச நாளைக்கு அப்படி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. மெயினா என் சித்திக்கு தெரியவே கூடாது. டேன்பா, நீ சஹானாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. அதனால பொய் சொல்லு. உனக்கு என்ன பொய் சொல்ல தெரியாதா என்ன? ஆயத்தரத்திலே பொய்யை தவிர வேற எதுவுமே வராது. உள்ள பூரா ஒரே பொய், வெளியே ஹரிச்சந்திர பேர அப்படின்னு உருட்ட விட வேண்டியதோ. உங்களதான் கேட்டேன். ஏங்க அதெல்லாம் இல்லைங்க. ஏங்க நான் காலேஜ் போவேனா ஸ்கூலுக்கு போவேனா? எனக்கு என்ன ஒரு வேலை இல்லையா? சரி, ஓகே. இங்க பாருங்க, அன்னைக்கு நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் சொல்லி அன்னைக்கே முடிச்சாச்சு. நீங்க அவகிட்ட பேசாதீங்க. அவ யார் மேலேயாவது பாசம் வச்சுட்டானா அவள் வெளியே கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அவகிட்ட நீங்க பேசாதீங்க. நான் எதுவும் பேசலைங்க, சரியா? நான் காலேஜுக்கு தான் போயிட்டு இருக்கேன். எனக்கு டெய்லியும் என் ஃப்ரெண்டோட
அண்ணன் பையனை ஸ்கூலுக்கு விட போவேன் அவ்வளவுதான். அப்ப அந்த பொண்ணை பார்த்தா கூட நான் பேச மாட்டேன். என்ன உலகத்திலே இல்லாத மாதிரி தாங்க புள்ள வளர்க்குறீங்க. கண்டிப்பா இந்த பொண்ணோட அம்மாவை நான் பார்க்கணும். ஏன்னா இப்படி வளர்த்து வச்சிருக்காங்கல்ல, அதனால. பாருங்க, நீங்க பர்சனலா போகாதீங்க. சரி, நீங்க கிளம்புங்க. எப்படிங்க உங்களை இப்படி விட்டுட்டு போக சொல்றீங்க? ஏன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லங்க, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, எனக்கு ஏற்கனவே ஆள் இருக்கு. இப்ப உங்களுக்கு ஆள் இருக்கா இல்லையா நான் கேட்கவே இல்லையே. சரி, நீங்க கிளம்புங்க. ஸோ இப்படி ஒரு பொண்ணை பார்த்துட்டு எனக்கு விட்டுட்டு போக மனசு இல்லைங்க. நீங்க உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் விட்டுட்டு போயிடுறேன். நான் வீட்டுக்கு தான் போறேன். தேவையில்ல, எனக்கு போய்க்க தெரியும். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஸோ இப்படி மழை பெய்யும் போது இப்படி மழையில நினைச்சுக்கிட்டே நிப்பீங்களா? அதுவும் இருட்டுங்க, சேஃப் கிடையாது. நீங்க வாங்க. ஆமா, இனி எல்லாம் சேஃபா இருந்தா மட்டும் என்ன ஆக போகுது? நீங்க போங்க. இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க. என்ன இந்த நேரத்துல இந்நேரத்துல நீங்க உட்காரவே கூடாது. ஏதாவது ஒண்ணு கணக்கு ஆயிப்போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்க வீட்டுக்கு கொண்டு போய் கூட நான் விடலைங்க. என்ன உங்க வீடு எங்க இருக்குன்னு கூட நீங்க சொல்ல வேணாம். உங்க வீட்டுக்கு முன்னாடி தெருவில் விட்டுட்டு போறேங்க. வாங்க. இல்ல வேணாம், நீங்க போங்க. ப்ளீஸுங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. பார்க்க தான் அப்படி இருப்பேன், ஆனா மனசளவுல கொஞ்சம் நல்லவன் தான். நீங்க வாங்க. வேணாங்க, நீங்க வேற லவ் பண்றேன்னு சொல்றீங்க. உங்க ஆள் யாராவது உங்களை எங்கேயாவது பார்த்து தப்பா நினைச்சிட்டாங்கன்னா நாளைக்கு என்னோட பிரச்சனை யாருன்னா வரல. அதுவும் கரெக்டு தான். நம்ம ஆளுங்க வேற எங்கெங்கே இருப்பாங்க. நம்ம ஆளுங்க யாராவது பார்த்துட்டா கொஞ்சம் தப்பா தானே இருப்பாங்க. நம்ம தான் ப்ளே பாய் ஆச்சு. சரி, ஓகே, கலக்குவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க வாங்க. சரி. என்ன மகதி, மழை நின்றுச்சா? நின்றுச்சு மேம், லைட்டா தான் தூரிட்டு இருக்கு. சரி, ஓகே, லைட்டா தூரும் போதே நான் கிளம்பிடுறேன். இல்லனா எனக்கு அப்புறம் வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். எக்ஸ்கியூஸ் மீ, சைன் பண்றதுக்கு வேற ஏதாவது இருக்கா? இல்ல மேம், அப்பதே ஒரு ஃபார்ம் சைன் வாங்க வரும்போதே நீங்க பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க கிளம்பலாங்க மேம். ஓகே, இல்ல வேற ஏதாவது சைன் பண்ணணும்னா கொடுங்க. அப்புறம் இதுக்கு ஏதாவது பஞ்சாயத்து வந்துற போகுது. ஏன் மேம், என்ன பஞ்சாயத்து வர போகுது? வழக்கம் போல நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வர போறீங்க, மறுபடியும் சைன் பண்ண போறீங்க. இதுல என்ன மேம் இருக்கு? சபா, அது உனக்கு சொன்னா புரியாது மகதி. எங்க நீ வீட்டுக்கு போலையா? போகணுங்க மேம், சின்ன ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு தான் போகணும். நைட் ஷிஃப்ட் பார்க்குறியா என்ன? எனக்காவது ரொம்ப எமர்ஜென்சி கேஸாக இருந்தால் மட்டும் நைட் ஷிஃப்ட் பார்ப்பேன். என் கூட அருண் இருப்பானே, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பார்ப்போம். மற்றபடி நான் மட்டும் தனியாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சீஃப் டாக்டர் சத்யன் சார் கண்டிப்பாக அதுக்கு அலோவ் பண்ண மாட்டார். ஏன் மேம் சார் அப்படி சொல்லுவாரான்னு யோசிக்கிறீங்க? ஏம்மா, நான் ஒன்றும் சொல்லலம்மா. சரி மேம், ஓகே, நான் எதுவும் சொல்லலை. அப்புறம் மேம், நான் கேட்டேன்ல உங்கள் அழகோட ரகசியம். வந்துட்டாரா? இனி என்னென்னலாம் பண்ண போறாரோ. சரி மகதி, நான் கிளம்புறேன். யார் கேட்டு கிளம்புறீங்க? என் ஒர்க் முடிஞ்சது, நான் கிளம்புறேன். ஆஹா, ஆரம்பிச்சுட்டாங்களே. உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சதுன்னு யார் சொன்னா? நான் சொன்னேனா? எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம போறீங்க? சார், இன்னைக்கு எனக்கு பார்க்க வேண்டிய எனக்கு கொடுத்த வேலையை நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். என்ன இப்போ அந்த ப்ரெக்னென்சி கேஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த கேஸை நம்ம 2 பேர் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால அதோட காம்ப்ளிமெண்ட் அப்புறம் டயக்னோசிஸ் இது எல்லாமே உங்களுக்கும் தெரியும். ஸோ நீங்கள் பார்த்துப்பீங்க. என்ன? ஸோ இப்போ நான் கிளம்பணும். உங்களுக்கு யார் சொன்னது பேஷண்ட்ஸ் எல்லாம் உங்களோட முடிச்சிட்டீங்கன்னு? இங்கே பாருங்க, நான் முடிச்சிட்டேன். என்ன, நான் முடிச்சனா இல்லையான்னு எனக்கு தெரியும். நீங்கள் சொல்ல தேவையில்ல. மகதி, இதுதான் உனக்கு கரெக்டான நேரம், கண்டுபிடிச்சிடணும். சரி, ஓகே, கிளம்புறீங்க. உங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்க. இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் நான் தானே. என்கிட்ட வந்து சொல்லிட்டு போகணும். என்கிட்ட சொல்லாம நீங்க பட்டில கிளம்பி போறீங்க. இங்கே பாருங்க, உள்ளே வரும்போது சைன் பண்ணணும் ரிசப்ஷனில், அதை நான் பண்ணிட்டேன். வெளியே போகும்போது சைன் பண்ணணும், அதையும் நான் பண்ணிட்டேன். என்ன, மற்றபடி ஃபைல்ஸ் டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட்ஸ் இது எல்லாமே மகதிட்டு நான் கொடுத்துட்டேன். எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சு வச்சுட்டு தான் நான் கிளம்புறேன். உங்கள் ரூமுக்கு வந்தாலே தேவையில்லாத சண்டை வருது, அதனால தான் இங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிறேன். அப்போ என்ன பார்த்தாலே சண்டை வருது இல்லையா? இங்கே பாரு, தேவையில்லாமல் வம்பெடுத்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான். என்ன? ஓ, நான் வம்பெடுக்கிறேன்னா? ஒரு ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் வா போன மரியாதை இல்லாம பேசுறேன். இன்னும் மரியாதை இல்லாம பேசிக்கிறானு. இங்க பாரு, ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒர்க் பண்ற வரைக்கும் தான் அந்த மரியாதை, சீஃப் டாக்டர் இது எல்லாம். என்ன, இப்போ நான் வீட்டுக்கு போறேன், என் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு. இங்கேயும் வந்து நீ மரியாதையை எதிர்பார்த்தனா என்னால கொடுக்க முடியாது. அப்போ உன்னால மரியாதை கொடுக்க முடியாது. முடியாதுடா, என்ன பண்ணுவேன்? டாவா, ஐயோ, என்னது இது வாடா போடாக்குறாங்க. நம்ம காதுல கேட்காத மாதிரி நின்னுக்குருவோம். நமக்கு இங்க எதுவுமே காதுல கேட்காது. ஏன் காது கேட்காது?
அவன் இந்த அட்மின்ல இருக்க பிள்ளை யார் பெத்த பிள்ளையோ பின்னாடியும் திரும்ப மாட்டேங்குது முன்னாடியும் பார்க்க மாட்டேங்குது எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துருக்கு யோ இவனுக்கு என்ன பண்ண போறானுங்க எனக்கும் மரியாதை இல்லாம பேச தெரியும் தெரியும்ல. இப்போ உன்கிட்ட வந்து நானா வம்பிழுக்கல என்ன நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தேன் இப்போ நீ தான் வந்து என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க நான் தான் சொல்றேன்ல உன் ரூமுக்கு வந்தாலே உனக்கு எனக்கும் தேவையில்லாத சண்டை வருதுன்னு சொல்றேனா இல்லையா அப்புறம் என்ன இந்த சண்டை உருவாக்குறதுக்கு காரணம் யாரு? காரணம் யாரு? இந்த குரலை ஒத்தட்டி பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத என்ன நீ ஏன் கேட்டுப்பாரு. இந்த ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் உனக்கு தெரியாது? ஒர்க் முடிச்சிட்டா கண்டிப்பா சீஃப் டாக்டர்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் போகணும். அப்படி வந்து சீஃப் டாக்டர் தான் சொல்லிட்டு போகணும்னா நான் சிஓ சார் கிட்ட சொல்லிட்டு போவேன் என்ன சிஓ சார் கிட்ட சொல்லிட்டு போவேன். என்ன பார்த்தா உனக்கு அவ்வளோ கேவலமா இருக்கு. இங்க பாரு பொறுமைங்கிறது ஒரு அளவுக்கு தான் என்ன நானும் எவ்வளவுதான் உங்ககிட்ட பொறுமையா இருக்கிறது எப்ப பொறுமையா இருக்கணும்னு நினைச்சாலும் சரி தேவையில்லாம சண்டை போடுறது லாஸ்ட் 2 டேஸா சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கு என் கூட சண்டை போட்டுட்டு இருக்க நீ ஆர்கியூ பண்ற. யாரு? நான் சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தேவைதான். ஆமா இது உனக்கு தேவைதான். வாழ்க்கையில நிறைய தப்பு செஞ்சிருக்கீங்கல்ல அனுபவிக்கணும். யாரு தப்பு செஞ்சா? நானா? நான் தப்பு செஞ்சனா? அடியாத்தி பயங்கர சண்டையால இருக்கு. நம்ம நினைச்சது கரெக்ட் தான் இவங்களுக்குள்ள ஏதோ பாஸ்ட் இருக்கு அதான் இப்படி முளைச்சுக்கிறாங்க. இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி இக்க வச்சே பேசுற? என்ன நீ வைக்கிற இக்கல எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? புரிஞ்சிருந்தா இவ்ளோ நேரம் நீ என்கிட்ட நின்று ஆர்கியூ பண்ண மாட்டேன். உனக்கு புரியல புரியாததுனாலதான் நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. இது எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன் முன்னாடி நின்னுக்கிட்டு ஒரு டாக்டர் ஓ இடத்துல தான் நான் இருக்கேன் என்ன உனக்கு அசிஸ்டண்டா வேலை செய்யறேன்னு என் தலைமையில ஏறி உட்காரணும்னு நினைக்காத. அதுக்கெல்லாம் வேற விளையாடு பாரு. வேற விளையாடு பார்க்கணும் அப்படின்னா இன்னி யாரும் என் ரேஞ்சே வேற. என்ன உன்னை என்னமோ இதெல்லாம் நீ பண்ணாத இதெல்லாம் நீ பண்ணவே கூடாதுன்னு யாரும் உனக்கு கட்டுப்பாடு விதிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. நீதான் எதுக்கும் துணிஞ்சவன்ல என்ன வேணும்னாலும் செய்வல்ல. உனக்கெல்லாம் உயிரோட மதிப்பை பத்தி என்ன தெரியும்? இந்த பொசிஷன்ல நீலாம் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன்டா. வேணாம் என் பொறுமை ரொம்ப சோதிக்கிற. என்ன என் ப்ரொஃபஷனலை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. என் விருப்பம் நான் அப்படிதான் இருப்பேன். அதான் உன்னை நம்பி வந்தா கடைசியில நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு விட்டுருவே நீ. ஏன்னா உன் கேரக்டரே அதுதான். அது தெரியாம தான் எதையும் சொல்ல விரும்பல. தயவு செஞ்சு என்ன விட்டுறியா? நான் போகணும். நீ தான் எதுக்கும் துணிஞ்சவனாச்சே அப்படித்தானே இருக்க நீ. ஒன்ன மீற எவன் இல்லங்கிற மாதிரி தானே இருக்க நீ. சொல்லு. ஆமா என்ன மீற எவனாலே முடியாது. எவனாலும் இல்ல எவனாலே முடியாது. இன்க்ளூட் யூ. ஐ நோ. இந்த திமிரு உனக்கு இருக்கிற வரைக்கும் நீ என்னைக்குமே திருந்த மாட்டேன். என்ன பொறுத்தளவுல நீ துரோகம் பண்ணவன் தான். எப்படி துரோகம் பண்ணவன் தான் என்ன போடா. பொண்ணு மனசு ஒரு தினசு அது மிருகமும் தெய்வமும் வாழும். என்ன பந்தாடும் மிருகம் கூறு போட்டு கூத்தாடும் தெய்வம். பார்வையால் இருதயம் நினைக்கட்டுமா பாதத்தை இமைகளில் வருடட்டுமா நீ சொல்லும் வார்த்தைக்கு வசிக்கட்டுமா கோபத்தை கொண்டாடி ரசிக்கட்டுமா. போடா. என்ன சொல்லிட்டு போறா? போடா. என்ன பார்த்தா டா சொல்லிட்டு போறா? சார் அவங்க உங்களை வாடா போடான்னு மட்டும்தான் சார் கூப்பிட்டாங்க. என்னது? ஒண்ணுல சார் நான் வரேன். டைம் எஸ்கேப். திமிரு பிடிச்சவ. விடபி பாத்துக்க. எங்க கீ? உனக்கு ஒட்டம போற திமிரு. திமிரு பிடிச்சவன் ஒரு நாள் அடங்க மாட்டான். அதானே இதை நீ பண்ணாம இருந்ததானே அதிசயம். இதுன்னு கிடையாது. எல்லாமே என் விருப்பம் தான். என்ன எவனாலையும் மாத்த முடியாது. என்ன பார்த்து கேவலமா பேசிட்டு போற டா. அதுக்கெல்லாம் உரிமை இருக்கு உனக்கு. எப்பவும் நான் வச்ச கூறி தப்பியதில்லை என்னுடைய சொல்ல யாரும் தட்டியதில்லை.
இன்னொருவன் என்ன வந்து தொட்டதும் இல்ல, தொட்டவன தப்பிக்க நான் விட்டதும் இல்ல. நீ செய்யவே மண்ணு வெட்டுனதே எண்ணு, ஆயும் துணி நான் தான், பார்க்க போற நீதான். சும்மா புண்டாம் பூச்சாண்டி காட்டாதே, நம்ம கிட்ட போடுற தப்பு தாளம் தான். என்னம்மா கண்ணு ச்சீ, முதல்ல கிளம்பணும். டேய், என்னடா மழை இது விட்டு விட்டு பேஞ்சிட்டு இருக்கு. நல்லா வருவீங்கடா. கடவுளை நீ கூட சோதிக்கிற பத்தியா, இப்படியா மழை பெய்யும். நல்லா நனைஞ்சிட்ட. சரி உள்ள போவோம், என்ன காத்து கிடக்கும், போலாம். பேக்க பின்னாடி போட்டுக்கிறத விட முன்னாடி போட்டுக்கிறது நல்லா இருக்கு. ஆனா ஏதோ 9 மாசம் மசக்கே இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ, இன்னைக்கு நித்யாக்கு கால் பண்ணவே இல்லை. வீட்டுக்குள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நித்யா கால் பண்ணி பேசணும். அதுக்கப்புறம் நைட்டு 12 மணிக்கு மஞ்சுக்கு கூப்பிடணும். அப்புறம் காலைல 5 மணிக்கு ஆர்த்தி கூப்பிடணும். இப்போ எவ்வளவு வேலை இருக்கு. சரி சரி போலாம். ஆஹா, குட்டிக்கு இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு? சூப்பரா போச்சு தாத்தா. செம்மையா இருந்துச்சு தெரியுமா? மலேசியாவோட இந்தியால தான் சூப்பரா இருக்கு. இவ்வளவு நாள் இந்தியா எஜுகேஷன் மிஸ் பண்ணிட்டேன் தாத்தா. இனி இங்கே படிச்சுக்கலாம் என்ன. சரி வா சாப்பிடலாம். இன்னும் அப்படி வரலல, அம்மா வந்துட்டோம், அதுக்கப்புறம் சாப்பிடுறேன். ஐயோ, உங்க அம்மா இனி கொண்டே போட்டு உனக்கு டைம் சாப்பாடு கொடுக்கலனா அவ மலையில மாட்டிக்கிட்டாலாம். இங்க நின்னுட்டு இருக்கா. இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னா அவளை சாப்பிட கொடுங்கன்னு. என்னையே கட்டளை போட்டுட்டாங்க. எங்க இருந்தாலும் ஏன் தாத்தா இந்த அம்மாங்களா அப்படி இருக்காங்க? ஹமாம் ஷாப்ல இருக்க அம்மா மாதிரி இருக்கவே மாட்டாங்க. உண்மைதான். ஆனா உன் அம்மா அம்மா சாப்பிட இருக்க அம்மா மாதிரி இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்காத. வெரி போர் மம்மி. ஆனா கியூட் மம்மி, மை லவபிள் மம்மி. போ தாத்தா, அம்மா வரட்டும். நீ சொன்னா கேட்க மாட்டேன். என்ன, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரவா? வேண்டாம் தாத்தா, நீ போ. அப்படியே நான் 5 நிமிஷத்துல வந்துருவா, எனக்கு தெரியும். சிட்டி காணா? சித்திக்கு ரொம்ப தலைவலிக்குதான். மலையில நினைச்சிட்டு வந்ததுனால உள்ள படுத்திருக்கா. சரி சரி, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சரி தாத்தா, நீ போ. பத்தி விடுறதே குறியாருமா அம்மாவும் பொண்ணும். சரி சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மா வந்தோடனே சாப்பிடணும். சரியா? நானும் அப்படியே சேர்ந்து சாப்பிடுவேன், நீ போ தாத்தா. அம்மா தாய் இப்ப இந்த இடத்த விட்டு போகணும். அப்படித்தானே? எப்படியும் தாத்தாவை எப்படி அனுப்பிட்டோம். இந்த ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிடுறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப சாப்பிடலாம் ஜாலியா. நிறைய மாத்தி வச்சிருக்காங்களே. முதல்ல இத போய் நாளைக்கு அட்மின்ல விசாரிக்கணும். மா, தண்ணி கொண்டு வாங்க. புடிப்பா. வச்சுட்டு போங்க. இங்க வந்தாலும் ஹாஸ்பிட்டல் வேலை தானா? மா, எல்லாத்தையும் அங்கேயே இருந்து பார்க்க முடியாதுல்ல. அதான் வீட்டுல கொஞ்சம் வந்து இந்த மெயிலாம் செக் பண்ணுவேன். ஏண்டா கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயா இருக்க மாட்டியாடா? இப்படியே ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு அழுகிறியாடா நீ? வாழ்க்கையில சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கு. அதை நான் மறந்து நிம்மதியா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் காரணம். உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுடா. சரி புடி. எங்க சின்னம்மா வந்தானா? தெரியல, நீங்க போங்க, நான் பார்த்து. சரி, உன் அப்பா பால் கேட்டாரு, நான் போய் காய்ச்சி கொடுக்குறேன். என்ன அடடா மலடா அடமலடா மாறி மாறி மாலை. ஆஹா, ஹிட்லர் முன்னாடி உட்கார்ந்துருக்காரே. இவரை எப்படா சமாளிக்கிறது? ஏன்டா வந்து வந்து இவர்கிட்டயும் மாட்டுற? இப்ப வேற அப்பா காப்பாத்த வர மாட்டாரு. அப்பா வேற மாத்திரை போட்டு படுத்திருப்பாரு. அப்பா. பாடுங்க சார், பாட்டு நல்லாதான் இருந்துச்சு. ஆனா அது வந்து இல்லைங்கண்ணா, நான் இன்னைக்கு சிங்கர் ஆகலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல டாக்டர் ஆகு, அதுக்கப்புறம் நீ சிங்கர் ஆகலாம். டைம் என்ன சார்? இவ்வளோ மழையில நினைச்சிட்டு வந்திருக்கீங்க வீட்டுக்கு? இல்லைங்கண்ணா, அது வந்து என் ஃப்ரெண்டு இருக்கான்ல ராஜ்குமார், அவனுக்கு திடீர்னு வயிற்று வலி வந்துருச்சா, அதனால ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு. இந்த மணில உனக்கு வயிற்று வலி? எந்த ஹாஸ்பிட்டல்? நம்ம ஹாஸ்பிட்டலுங்க தான். இன்டர்ன் டாக்டர்ஸ் 2 பேர் இருந்தாங்க, அவங்க தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. இன்னைக்கு நான் ஒரே ஒரு டாக்டரும் 2 நர்ஸ் மட்டும்தான் டியூட்டி போட்டு வந்தேன். எப்படி இன்டர்ன் டாக்டர்ஸ் 2 பேர் பார்த்த நீ? அதான் நீ ஒரு தற்குறிடா, அதனாலதானே நீ வந்து வந்து மாட்டிக்கிற. சரி விட, பாத்துக்கலாம். ஒழுங்கா படிச்சு டாக்டர் ஆகுன்ற எந்த எண்ணமும் கிடையாது. இப்படியே ஊர் சுத்திட்டே தெரியல. அப்படித்தானே? என் வயசுல நீங்க பண்ணாததா? உன குடும்பத்தோட இது ஒண்ணு பேசுறீங்க என்ன? போ, சீக்கிரம் போய் ட்ரெஸ்ஸை மாத்து போ. அப்புறம் கோல்டு பிடிச்சுக்கோ போ. சரிங்கண்ணா. அப்பா, இந்த இடத்த விட்டு இப்படியே ஓடிடணும். இன்னைக்கு ஏதோ நல்ல மூட்ல இருக்கான் போல, அதனால விட்டுட்டா. எஸ்கேப்.
ஐயோ ஐயோ இந்த குடும்பத்துல இன்னும் என்ன நடத்தலாம் சமாளிக்க போறனோ. சரி முதல்ல சட்டையை கழட்டி வீசிட்டு முதல்ல போய் நித்யா கால் பண்ணுவோம். போறலாம் அப்புறம் முதல்ல ஆளை கரெக்ட் பண்ணி வைக்கணும், இல்லனா கலண்டுட்டு போயிடும். அலட்டுவோம். அப்பா போய் தொடங்க. ஐம் ஏ ஃப்ரீ பாய். இப்போ ஒரு பாட்டு போடணுமே. நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை மேகம் கொண்டு வா மெத்தை. சரி ஓகே, இது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பாடணும், இப்ப பாடக்கூடாது. சரி போலாம். போய் நித்யாக்கு கால் பண்ணி கடலை போடுவோம். இந்த சைடே வேணாம், மறுபடியும் அந்த ஹிட்லர் கண்ணில் பட்டுட்டோம்னா லட்சம் எடுத்து சாப்பிடிச்சிருவாரு. அப்படியே எஸ்ஐ குறுக்குலியா ரூமுக்கு ஓடிடலாம். ஐயோ ஆமா ஆமா பூச்சி பூச்சி மொத ஆஞ்சி விட எடுத்து மறைச்சு வைக்க. என்ன ஒரு மாதிரி சிரிக்கிற? இல்லம்மா உன்னை பார்த்த சந்தோஷத்துல தான், வேற ஒண்ணும் இல்ல. நீ வேற ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தியா, அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இல்லையே, ஏதோ ஒரு மாதிரி பண்ற. ஒண்ணு இல்லம்மா, வந்தத வராம ஹிட்லர் மாதிரி லெசன் எடுக்க ஆரம்பிச்சிருவ. நீ போய் நனைஞ்சிட்டு வந்திருக்க பாரு, போய் ட்ரெஸ்லாம் மாத்திட்டு வா போ. அப்புறம் அம்மாக்கு காய்ச்சல் வந்துரும். மழையில நனைஞ்ச காய்ச்சல் வருதோ இல்லையோ, நீ வைக்கிற ஐஸ்ல காய்ச்சல் வந்துரும் கண்டிப்பா. சரி சாப்பிட்டியா? அப்பா கிட்ட சொன்னனே. நீ இல்லாம என்னைக்கு அப்படி நான் சாப்பிட்டிருக்கேன். போ போ நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்து அப்புறமா குட்டிக்கு சாப்பாடு ஊட்டி விடுவியா? சேட்டை பிடிச்சவன் வரேன். போ போ போ. வீட்டுக்கு வரும்போது பயங்கர கோவத்துல வந்த குட்டி. அவ்வளோ மைண்ட் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ். உன்னை பார்த்து நீ பேசினதுக்கு அப்புறம் தான் அம்மாக்கு மைண்டே ஹாப்பி ஆகுது. லவ் யூட செல்லம். என்னம்மா யோசிக்கிற? இல்ல இல்ல இரு அம்மா வந்துடுறேன். எம்மாடியோ ஒரு ஆரஞ்சு மிட்டாய் திங்கிறதுக்கு என்னென்னலாம் பாடுபட வேண்டியதா இருக்கு. சரி வரதுக்குள்ள தின்றலாம். பார்த்தா பிசா சாட்ட ஆடுவா. சரி டைம் ஆகுது, காலைல ஹாஸ்பிட்டல் போகணும், போய் தூங்கலாம். என்ன ஈர சட்டை கழட்டி எப்படி போட்டு போயிருக்கு பாரு எரும மாடு. இவனெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. என்னது அது ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. என்ன அட ஆரஞ்சு மிட்டாயி. ஐயோ இதற்கு இவன் வச்சிருக்கான். எனக்கு எவ்வளவு பிடிக்கும் இந்த ஆரஞ்சு மிட்டாய்க்காக. எவ்வளவு சண்டை போட்டிருக்கோம் சின்ன வயசுல. இப்போ இதை பார்க்கும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. என்னால இதை நம்பவே முடியல. ஏதோ இன்னைக்கு இவன் மூலியமா எனக்கு ஒரு ஆரஞ்சு மிட்டாய் கிடைச்சிருச்சு. சரி சாப்பிடலாம். காலையில பேசாம ஸ்கூல்ல சாப்பிட்டு இருந்திருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். இப்போ வீட்ல வச்சு எவ்வளவு சௌகரியக்கு அப்புறம் சாப்பிட போறேன். ஐ ஜாலி சாப்பிட போறேன். ஐ லவ் யூ ஆரஞ்சு மிட்டாய். ஐ லவ் யூ ஆரஞ்சு மிட்டாய். எடுத்து வாயில போடலாம். எடுத்து வாயில போடலாம். செம்ம. இவ்வளவு நாள் டேஸ்ட் மாறல. செம்ம.